இன்றைய தலைப்பு ரத்தத்தை தூய்மையாக்குதல். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, ரத்தம் தூய்மையாகணும் என்னங்க பண்ணணும், ரத்தத்தில் இருக்க கழிவுகள்லாம் வெளியே வரணும். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கான என்னெல்லாம் உணவுகள் இயற்கை உணவுகள் இருக்கோ அத்தனை உணவுகள் முறையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்னெல்லாம் செய்யணுன்றாங்க, இது எப்படியாவது சரி பண்ணணுன்ட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர, ஆனால் சரியானாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இருக்காது. பொதுவாக ரத்தம் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ரத்தத்தில் அப்படின்னா தான் உடம்பே ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா ரத்த செல்லணுக்கள் செதஞ்சு புதுப்பிக்கிற வேலையை நடைபெற்றுக்கிட்டே இருக்கும்போது இந்த உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்கள் அப்போ பார்த்திங்கன்னா பட்டினி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயிர் சத்து இல்லாத உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உணர்ச்சிகள் அடிப்படையில் வாழாமல் இருந்தாலே இந்த ரத்தம் அதனுடைய வேலையை அழகாக வச்சு தூய்மையப்படுத்தி ரத்தத்தில் சக்தியோட உடலில் இயக்கக்கூடிய வேலையை உடல் முழுவதும் நடைபெறும். அவ்வாறு நடைபெறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பசித்த நேரத்தில் நாம் உணவை உட்கொள்வது உடலுக்கு தேவையான சக்திகளும் சத்துக்களையும் அங்கு பெற்றோம். அதுமாரி உயிர் சத்துக்கள் இல்லாத உணவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவில் இந்த பொருளில் சத்து இருக்குது அப்படின்றது மறைமுகமாக ஒரு விளம்பரங்களை பார்த்து நாம் சாப்பிடுகின்றோம். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இந்த உடலுக்கு ஆரோக்கியம் தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிச்சயமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த உணவுப் பொருள் நிச்சயம் கெடுதி அப்படின்னு தெரியும். ஏன்னா எல்லா உணவுமே ப்ரெசர்வேட்டிவ் இருக்கும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளில் மட்டும்தான் உயிர் சத்துக்கள் நிறைந்து இருக்கிற. அதுவும் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மரபு சார்ந்த வழியில் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளில் மிகுதியான உயிர் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றது. அதேமாதிரி உணர்ச்சிகள் அடிப்படை அப்படின்றது பொதுவாக உணர்வும் அடிப்படையிலும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள் அனைத்துமே உறுப்புகள் அனைத்துமே சீராக இயக்கத்தில் இருக்கும். உணர்ச்சிகள் அடிப்படையில் போது ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் இயக்கத்துக்கு தாறுமாறாக இயங்கும்போது அதனுடைய சக்திகள் வீண் விரையும் செலவாகும் போது நமக்கு தேவையான சக்திகளையும் உடல் பெற முடியாத போது, கழிவுகளும் சரிவர வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது நமக்கு நோய்கள் அதிகரிப்பதற்கு உடல் ரீதியாக சரி மன ரீதியாகவும் சரி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள். அப்போ உணர்வுகள் அடிப்படையில் வாழும்போது இது கண்டிப்பாக இருக்காது. இந்த மூன்றையும் நாம் சரியாக வாழ்வியல் கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் அவயங்களும் சீராக இருக்கும். நம்ம ரத்தங்களும் சுத்தமாக இருக்கும். உடம்புக்குள்ளேயே எந்த கழிவுகளும் சேராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிறைய வழிகள் நம் உடம்பை சார்ந்தும் உடலை பொறுத்தே இது அமைகின்றது. இப்படிப்பட்ட வீடியோ பிடித்திருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.